ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சாதம், அப்புறம் இட்லி, தோசை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சத்தான முருங்கைக்கீரை பொடி செஞ்சுருக்கேன். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்தும் விட்டமின் சியும் அதிக அளவில் இருக்குது. இது ஹீமோக்ளோபின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகை பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஹெல்ப் பண்ணும். இதில் கால்சியம் இருக்கிறதுனால இது நம்மளோட எலும்பையும் வலுப்படுத்தும். இப்படி பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற முருங்கைக்கீரையை எளிமையாக சுவையாக செய்யலாம் வாங்க. முருங்கைக்கீரை பொடி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். எல்லாத்தையும் நல்லா ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றாமலே நல்லா அப்படியே ஒரு கிளறி எடுத்துக்கலாம். அதோட ஒரு 10 வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம். அதோட பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதே கடாயில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அதோடு சேர்த்துக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே ஒரு நல்ல பேப்பரில் போட்டு ஃபேனில் உணர்த்தி வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து நல்லா ஒரு கடாயில் நல்லா அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு வறுபட்ட பிறகு நல்லா நம்ம கையில் எடுத்தோன்னா கிறிஸ்பியாக உடையணும். அந்த மாதிரி நல்லா வறுபடணும். இதெல்லாம் வறுபட்டதும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியவும் வைக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்படி வச்சு எடுத்துகிட்டு 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதால இதை சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசையோடையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்